வெல்கம் டு எம்எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்களோட விஜி. நான் டயட்டிஷியன் கம் லைஃப் ஸ்டைல் மெடிசன் கோச்சா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரத்துல நம்மளோட எல்டர்ஸ் எப்படி நமக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். ஆமா, நம்ம சாப்பிட உட்காரும் போது பூஜையில உட்கார்ற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நன்றி உணர்வோட நம்ம உட்காரோம். ஸோ அந்த நன்றி உணர்வோட நீங்க உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இன்னொன்னு, அந்த நன்றி உணர்வு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ரெண்டாவது முக்கியமானவங்க யாரு அப்படின்னா விவசாயிகள். நம்ம போய் விவசாயம் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஹார்டான ஒர்க். நம்ம ரொம்ப அது கஷ்டம். ஸோ அதனால என்னன்னா, யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்றி, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வரவங்களுக்கு வெண்டாஸ்க்கெல்லாம் ஒரு நன்றி. அந்த மூணாவது முக்கியமான ஆள் வீட்டுல சமைச்சு கொடுக்கணும். ஸோ நாம அம்மா வீட்டுல யாரு சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அந்த நன்றிகள் நீங்க சொல்ல சொல்ல அது உள்ளார்ந்து சொல்லும் போது நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் ஈஸியா ஒரு கனெக்ஷன் வந்துடும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற மிகுதியான விஷயத்தை பத்தி நம்ம நோட் பண்றது கிடையாது. நம்ம கிட்ட எது இல்லையோ அதை நினைச்சுதான் கவலைப்படுறோம். ஸோ மிகுதியான அப்படின்னும் போது நமக்கு 3 வேளை சாப்பாடு நல்லா கிடைக்கிறது பெரிய பிளெஸிங்ஸ் நம்மளோட லைஃப்ல. அண்ட் தென் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ இப்ப எல்லாரும் சொல்றோம். ஸோ இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரெசன்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்துருவீங்க. ஸோ இது பூஜைக்கு உட்கார்ற மாதிரி சாப்பிடுறது. அடுத்து குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியில எங்கேயாவது போயிட்டு வரீங்க, இல்ல ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ அந்த ஹீட்டா இருக்கும்போது நம்ம உடனே சாப்பிட்றோம் செய்யறோம் அப்படின்னும் போது நம்ம பாடியோட ப்ராப்பர் என்சைம்ஸ் உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ நீங்க குளிச்சுட்டு சாப்பிடும்போது ஒரு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்க ஒண்ணு. இன்னொரு விஷயம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, உங்க பாடி அண்ட் மைண்ட் நல்ல ரிலாக்ஸா காமா ஆயிடும். ஸோ அப்ப பாடியும் மைண்டும் ரிலாக்ஸா காமா இருக்கும்போது ப்ராப்பர் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இன்னொன்னு, நம்ம குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும். ஸோ அது எல்லாமே பிளட் ஃப்ளோல நல்லா கலந்து எல்லா விதமான செல்ஸ்க்கும் நமக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலதான் குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூணாவது விஷயம், சாப்பாட பார்த்து சாப்பிடு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி பார்த்து சாப்பிடணும் அப்படின்னா, செப்பாலிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்து சாப்பிடும்போது உங்களோட பிரெயின் சலைவரி கிளாண்ட், அதாவது உமிழ்நீர் சுருக்கிற இடத்துக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கும். நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு போது இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இந்த உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். இதுவும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் நம்மளோட டைஜஷன். ஸோ இது நீங்க கரெக்டா உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னும் போதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபுட்டு கரெக்டா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா எங்கெங்க எல்லாம் டெபாசிட் ஆகணுமோ அது நிற்கும். இல்ல அப்படின்னா நம்ம தொண்டை குழாய்க்கு போகும்போதே நமக்கு ஒரு மாதிரி விற்கிறது, அடைக்கிறது. ஓகேங்களா? சில பேருக்கு புரையிடும், அப்பெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபுட்டு பார்த்து சாப்பிடணும். ஆனா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டொமக்குக்கு அடுத்த கமெண்ட் போகும். ஸோ இந்த கேஸ்ட்ரிட்டிக் ஜூஸ் ப்ராப்பர் ப்ரொடியூஷன் ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் தெரியல, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் இருக்கும். அண்ட் தென் அதுக்கு அடுத்து பான்கிரியாட்டிக் என்சைம்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அங்க கரெக்டா நடக்கும். ஸோ இந்த பான்கிரியாட்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின் போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபுட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலுக்கு போகும்போது எல்லா விதமான அங்கதான் என்சைம்ஸ் ரிலீஸ் எல்லாமே நமக்கு நடக்கும். அதாவது அமிலேஸ், லிப்பேஸ், புரோட்டேஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி நம்மளோட ஃபுட்டுக்கு போறதுக்கான என்சைம்ஸ் அங்க ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நமக்கு டைஜஷன் ப்ராப்பரா நடக்கும், நம்ம பாடியும் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ உங்களுக்கு அன்னெசரியா நிறைய பிளட் இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோஸ்ல